ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 10 த சால்வேஷன் ஆஃப் தி சன். ஓப்பனிங்லேயே கேமலர் தலைநகரத்தில் 2 டீமன் ஒன்றா சேர்ந்து ஒரு உண்மையான ஒரிஜினல் டீமனாக மாறினதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராடப்பட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கேஸ்ட் ஃபைலுமே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிங்கோட கேஸ்ட் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. அந்த 5 கமெண்ட்மெண்ட் நம்ம மெலிதஸோட கக்கூனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு ஃபார்பிடன் ஸ்பெல்லான க்ரோனோ கஃபினை நம்ம மெர்லின் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த பவரை பயன்படுத்தினா அந்த இடத்துல இருக்கிற டைம்லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அண்ட் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல டீமன் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தடுத்து நிறுத்தத்துக்கு எப்படியோ ஒரு 12 நிமிஷம் தேவைப்படுது. அதை தடுத்து நிறுத்தத்துக்காக தான் இந்த இடத்துல அந்த டீமன்ஸ் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மெர்லினை காப்பாற்றுறதுக்காக எஸ்கனார் ஒரு டெத் ட்ரைவை வாங்கி அந்த இடத்துல பறந்து போயிருப்பான். அதே சமயத்தில் லுடோசில் நம்ம மெர்லினை காப்பாற்றிருப்பா. ஸோ அந்த இடத்துல என்னதான் டீமன் போட்டு அடிச்சாலுமே சரி, நம்ம லுடோசில் பின்வாங்குற மாதிரி இல்லை. அண்ட் அதே சமயத்தில் அவனோட லைட் ஆஃப் கிரேஸ் பவரை பயன்படுத்தி அந்த டீமனை போட்டு அடிக்கிற மாதிரி அந்த டீமனுமே தொடர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுது, ஹெல்ப் கிரேஸ் ஒமேகா அப்படின்னு. அந்த அட்டாக் விட்டதுக்கப்புறம் இவன் ஈஸியாக தடுத்துட்டான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்ன இப்போ ஏற்பட்ட ஒரு அட்டாக்ல தடுத்துட முடியும் நினச்சிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சண்டை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்கனார் இங்கே மேலே பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னோட கிரேஸ் வச்சிருக்கிற ஒருத்தனை பார்க்கறதுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மெயில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அடடா நீங்கள் தானே மேல், உங்களை நான் இங்கே பாப்பனும் கொஞ்சம் கூட நினச்ச பார்க்கவே இல்லை அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ ரொம்பவே அடிபட்டுருக்கேட்டிருக்குது அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு யார் சொல்கிறாங்கன்னு உனக்கு ஒரு பக்கம் கையில் அப்படின்னு ஹாக் கலைச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனார் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் சரி இப்போ நம்ம எல்லாருமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ரொம்பவே கவலைப்படாத, நம்ம எல்லாருமே இப்போ கேம்நாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் மேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இது நம்ம கிங்கு தான் பார்த்து சொன்னால் அவனோட கேட்ச் ஃபைல் தான் அங்கே இருக்குதுல்ல அப்படின்னு மேல் சொல்லும்போது, டே கிங்கு நீ அது என்ன இந்த அளவுக்கு இப்படி மாறிட்டு அப்படிங்கிறாங்க. இது ரொம்பவே நல்லது, நீ உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே உள்ளே போயாகணும் அப்படின்னு இங்கே கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமல்ல ஆக்சுவலி சார் மேயல், நாங்கள் உங்கள் பிரதர் சொன்னதை ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் ரொம்பவே சக்தி வேண்டுவர்னு கேள்விப்பட்டேன். என்னோட இந்த சன்ஷைன் கிரேஸ் கூட உங்களோட தான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னோட சன்ஷைன் கிரேஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் கேட்டுட்ருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னது நம்ம எஸ்கனாரோட கேஸு இந்த மேயலோடதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஏன்னா இந்த கிரேஸை நீங்கள் எடுத்துங்க, அப்போ தான் நீங்கள் எல்லாருமே அங்கே போய் சமாளிக்க முடியும், இல்லைனா நாங்கள் எல்லாருமே தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை என்னால் அதை முடியாது, ஏன்னா அப்பேற்பட்ட கிரேஸ் எடுக்கிற தன்மையை நான் என்னைக்கும் இழந்துட்டேன். நான் எப்போ எஸ்ட்ரோஸோவாக மாறனோ அப்போவே என்னோடய கிரேஸியை உடம்பு விட்டு போயிடுச்சு. அந்த டீமன் பவர் என் உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே என் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சு. அண்ட் அது எல்லாமே ஒரு புது மாஸ்டர் தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு. அந்த புது மாஸ்டர் தான் நீயே. அதை வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, கொடுக்குற அளவுக்கு உனக்கு தெம்பு இல்லை, அதனால் நீ அதை வச்சுக்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ நான் அந்த சக்தியை நீங்கள் எடுக்க முடியாதுன்னா அந்த சக்தி நான் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்தா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கள அப்படின்னா நீங்கள் அந்த சக்தியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்கனார் இந்த இடத்துல பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றி ஆகணும், எனக்கு ஒரு வழி தெரியலங்க, அதனால தான் என் சக்தியை நீங்கள் கட்டாயமாக எடுத்துதாகணும், உங்களுக்கு ஒரு வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் முறைச்சி பேசிக்கிட்டு பேச வச்சு தம்மா தூண்டு இருக்கிற பையன் என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கனார் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட ப்ரீஷியஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள காப்பாற்றுறத தவிர வேறு வழியே கிடையாது, அதனால் நீங்கள் என்னோட கிரேஸ் எடுத்துக்கங்க, உங்களோட கிரேஸ் நீங்கள் என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம மெர்லினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மெர்லின் அவளோட பவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்பிடன் கேஸ்பில் போடுறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்படியாவது தாக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம லுடோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த டீமனுமே விடுற மாதிரி தெரியல. ஸோ அந்த டீமன் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ் ஒமேகா அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துது. இந்த தடவை நம்ம லுடோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிடுறப்பல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, உன்னோட பவருக்கு முன்ன விட இப்போ ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் சாத்தியமே அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணது பாருங்க. நம்ம லுடோஸில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அப்படியே மெர்லின் மேலே போய் விழுந்துட்டாங்க. ஸோ கேஸ் பண்ணிட்டு இருக்கிற மெர்லின் அவனை பார்த்து ரொம்பவே முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன நினைச்சிரு மெர்லின், ஏன்னா அவனோட சக்தி முன்னதை விட ரொம்பவே அதிகமாகிடுச்சு, இது எப்படி இருந்தால் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லுடோஸில் ஆச்சரியமாக அவனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அவனோட உயிரை கொடுத்து நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், நீ கண்டுபிடிச்சது எல்லாமே சரிதான், ஏன்னா நான் என்னோட உயிரை கொடுத்து தான் இந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு என்னோட லைஃப்பை த்ரெட் பண்ணி உன்னை நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்தளவுக்கு என்னோட பவர் வந்து அதிகமாகும். அஃப்கோர்ஸ் ஏன்னா புதுசாக ஒரு டீமன் பிறக்கும்போது, புதுசாக ஒரு டீமன் கிங் வரும்போது என்னோட உயிரை தியாகம் பண்ணி அவரை நான் உயிரோட வர வைக்கிறல எனக்கு ஒரு பெருமை இல்லைனா, அப்பேற்பட்ட பெருமை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இவன் அவனோட ஃபுல் பவரை திரட்டி நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம எல்லாருமே செத்துருவோம், இப்போ நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு மெர்லின் லுடோஸில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை 2 பேர்த்தையுமே நான் இப்போ பஸ்பமாக்காமல் விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போதே வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூரிய வெளிச்சம், அப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த மேகத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி விட்டுட்டு ஒரு சூரிய வெளிச்சம் அடிக்குது பாருங்க. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா இருளுமே என் சூரியனுக்கு கீழே மறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு யாருமே இல்லை, நம்ம மேலே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. பிரதர் நீ திரும்ப வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு லுடோசருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. தன்னோட தம்பியை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. இவங்கிறதுல வந்தால் மேல் நீ திரும்ப வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு மேல் திரும்ப ரெசரெக்ட் ஆனோடனே திரும்ப நீ எங்கேயோ ஹெவனுக்கு போவான்னு பார்த்தா இந்த பக்கம் சனப்பட வந்திருக்கிற, நீங்களாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட பிரதரையுமே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என் தம்பி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி என்னோட குறிக்கோளை இங்கே ஃபஸ்ட் இங்கே வரதே கிடையாது. நீ ஃபஸ்ட்டு மேலேதாஸ் அதை செய்கிறத நிறுத்த சொல்லு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு உங்களோட போட்டி போடுற எண்ணம் என்றைக்குமே கிடையாது அப்படின்னு இங்கே மேல் சொல்லிகிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நீங்கள் எல்லாருமே எங்களோட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா என்னோட கிரேஸ் பவரான சன்ஷைன் கிட்ட நீங்கள் எல்லாருமே சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மேல் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, உன்னை கொல்றது தான் என்னோட முதல் வேலையை, உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை பயன்படுத்துகிற பாருங்க. அதே சமயத்தில் கிரேட்டஸ்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை போடுறாப்புல. அந்த சன்னுமே பார்த்தீங்கன்னா பெரிய சூரியனை மாதிரி அந்த இடத்துல டமால்னு ஒரு வெடிக்குது பாருங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஓ அப்படின்னா மேலோட உண்மையான சன்ஷைன் சக்தி இவ்வளோ தான் இருக்குமா, என்கிட்ட தான் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனரை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு இருக்கிறான். மேல் உனக்கு ஏற்கனவே தெரியும் அஃபென்சிவ் அட்டாக் எதுவுமே என் மேலே வேலை செய்யாதுன்னு அப்படின்னு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது நல்லாவே தெரியுமே அப்படின்னு மேலுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த அட்டாக் நீ வாங்குறதுக்கு தயாராடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஃபோர்ஸை அந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி அவனுமே பெரிய அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி டீமன்ஸ் வரதுனால அங்கே இருக்கிற லுடோசெல்லாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு தடுக்க முடியல. ஆனால் அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே 7 டெட்லி சின்ஸான ஹாக், எலிசபெத், ஹிங்கு, ஜியன் அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆனாலுமே சரி நாங்கள் இன்னைக்கு லேடி மெர்லினை காப்பாற்ற தான் போகிறோம். மெர்லின் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்தும் போது இன்னும் 5 நிமிஷம் தான் எலிசபெத், இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி எல்லாருமே 5 நிமிஷம் நம்ம மெர்லினை பாதுகாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறா. இல்லை நான் உங்களை அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெல்ரிஸ் அட்டாக் பண்ண வந்திருக்கும் போது அவங்க எங்கடா போகிற, நீ ஏன் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு விடுறாப்புல பாருங்க. ஜெல்ரிஸ் அடிபட்டு கீழே விழுந்துடுறாப்புல. அதே சமயத்தில் அந்த அடி விழுந்ததுக்கு அப்புறமே ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. என்னென்னு பார்த்தா ஆம்னியஸ் நெபுலா அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துறான். ஸோ இந்த பவர் ஏற்கனவே பயன்படுத்தினால மெர்லின் எஸ்கனாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க எப்பேற்பட்ட பவர் அப்படின்னு. ஜெல்ரிஸோட ஸ்வாடுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேல் அப்படியே இழுக்கப்படுறான். அவ்வளோதான் நீ சாக போகிற தம்பி பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு லுடோசல் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும்போது மேல் குத்தின கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே உருகி கீழே வந்துருச்சு. என்னாச்சு அந்த கத்தி அப்படியே உருகிச்சு அப்படின்னு டிஎன்ஏ ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எஸ்கனோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுது அந்த சன்ஷைன் பவர் இவரோட அவுட்டர் பாடிக்கு மட்டும் இல்லை அவரோட இன்னர் பாடிக்குள்ளேயுமே ரொம்பவே ஆக்ரோஷமாக ஊர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அவரோட பாடி முழுக்கவே ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு இப்போ 1 vs 1 போட்டி, 5 நிமிஷம் நான் உன்னை தாக்க பிடிக்கிறேன்னா இல்லை நீ என்ன தாக்க பிடிக்கிறியான்னு பார்க்கலாம். இந்த போட்டியில் நம்ம 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மேல் பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணமுடி கணத்துறவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்ரிஸ் வந்து அட்டாக் பண்ணுறான். அதே சமயத்தில் தன்னோட ஸ்வாடை ஒரு டீமன் ஃபோர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கொண்டு வரான் பாருங்க. நான் இன்னொரு தடவை உன்னை அட்டாக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இந்த மாதிரி அட்டாக் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹெலியோஸ் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு பவரை பயன்படுத்துகிறாப்புல. ஸோ அதில் ஒரு குத்து விடுறாப்புல பாருங்க. ஜெல்ரிஸ் வந்து ஈஸியாக தடுத்துட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கிற அந்த கேவலமான அட்டாக் வந்து நான் அடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட வயலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஒழுதுகிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட பவரை வாங்கினதுக்கு அப்புறமே அவனுக்கு ரத்தம் வரலன்னா எப்படி? அண்ட் அதே சமயத்தில் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரணடைஞ்சிரு இல்லைனா நீயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா நீயுமே என் கூட ஒரு தம்பியாக இருந்திருக்கிற, எனக்கு அதனால ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா எஸ்ட்ரோஸை நேரம் இதை பேசிகிட்டு இருந்தால் வச்சுக்க எனக்கு அது சிரிப்பு தான் வந்திருக்கும். ஏன்னா எஸ்ட்ரோஸுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடை ஒரு டீமன் ஸ்வாடை மாற்றிக்கிட்டு அவன் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம மேலுமே அட்டாக் பண்ண தயாராக இருக்கிறாப்புல. ஸோ ஹென்ரிக்சன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடி வந்துட்டு இங்கே என்ன பண்ண நிலவரம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 3 நிமிஷம் பொறுத்துருங்க, எப்படியாவது நம்ம இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நான் எப்படியாவது இதை சமாளிச்சாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் டீமனாக மாற போகிறான், உங்கள் அண்ணன் டீமனாக மாதிரி சாகிறது உனக்கு அவ்வளோ இஷ்டமா, உங்கள் அண்ணனை டீமனாக மாற்றல உனக்கு அவ்வளோ என்ன ஒரு வெறி, அப்படி அவனை டீமனாக மாற்றி என்னதான் சாதிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மேல் கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பேசி என்ன மைண்ட் மேனிப்புலேட் பண்ணாத, மரியாதைங்கிறது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த நெபுலா ஸ்வாடை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அதில் வந்து ஈஸியாக தப்பிச்சு போயிட்டான். ஆனால் இன்னொரு தடவை விடாமல் பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான் பாருங்க. அண்ட் அவனோட வயிறுமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு அவன் அடிபட்டு கீழே விழுகிறான். இப்போ என்ன ஆனாலுமே சரி நான் அட்டாக் பண்ணாமல் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட ரெயின் பவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. ஸோ எல்லாருமே நம்ம மெர்லினை காப்பத்தில் தான் ஒரே குறிக்கோளோடு இருக்கிறாங்க. ஸோ மெர்லின் மேலே அது பவர் பட்டுச்சுன்னா அவளால் மறுபடியும் கேஸ் போட முடியாதுல்ல ஸ்பெல்ல. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அண்ட் இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்துருங்க, நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. இவங்க எல்லாருமே காப்பாற்றுற விதமாக நம்ம கிங் போலன் கார்டன் அப்படின்னு ஒரு ஷீல்டை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டான். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரே நிமிஷம் தான் இருக்குது இந்த சீலை போட்டு முடிக்கிறதுக்கு. அண்ட் அந்த அவனோட பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட பவருமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம எப்படியாவது ஒரு நிமிஷம் சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த போலன் கார்டனே பார்த்தீங்கன்னா ஜெல்ட்ரிஸ் விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயை பிளந்து மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளால இது கண்டிப்பாக சாத்தியமா, ஏன்னா இதெல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆனாலுமே சரி நான் வெட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுற பாருங்க. அந்த ஷீல்டு எதுவுமே ஆகவே இல்லை. என்ன ஆனாலுமே சரி நான் அதை செஞ்சதை தீருவேன், கெல்ட் அவனை திரும்ப கொண்டு வந்ததை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மேலுமே திரும்பி வந்து நெஞ்சிலே ஒரு கீறாப்பல பாருங்க. அப்படியே நம்ம ஜெல்ட்ரிஸுமே மயக்க போட்டு அப்படியே கீழே விழுகிறான். அவன் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது கீழ்டா என்னை மனுஷரு, அடுத்த தடவை நான் உன்னை காப்பாற்ற வரேன், அது வரைக்கும் நீ எனக்காக காத்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறான் பாருங்க. அங்கே இவன் கீழே விழுகிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடந்த ஒரு நிமிஷமாக ரொம்பவே வலியை அனுபவிச்சுட்டு இருந்ததுனால இப்போ அந்த வலிக்கான ஊதியம் கிடைச்சிருச்சு. ஸோ இவங்க அந்த கக்கூனை பார்த்தீங்கன்னா அப்படியே சீல் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து ஜெல்ட்ரிஸ்க்குமே செம்ம சோகமாக இருக்குது. நிஜமாலுமே இந்த கக்கூனில் இருக்கிற எல்லாமே சீல் ஆயிடுச்சப்பா, ஏன்னா எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, அதோட கலர் வேறு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது மேபி அந்த கக்கூன் வந்து நிஜமாலுமே சீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பறவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கக்கூன் மேலே ஒரு பறவை கிட்ட போயிட்டு இருக்குது பாருங்க. அந்த பறவையுமே சேர்த்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த பறவை ஸ்டாப் ஆன காரணத்தினால அந்த கக்கூனுமே டைமிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ஜெல்ட்ரிஸ் ரொம்ப சோகமடைகிறாப்புல. என்னை மனுஷர்கள்டா, உன்னை இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக காப்பாற்ற வரேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க மட்டும் கீழே விழுகிறான். இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆபத்தான போட்டியாக தான் இருந்தது, ஆபத்தான ஒரு போராக தான் இருந்தது. ஆனால் இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இங்கே கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே அப்போ நம்ம இந்த ஹோலி வாரில் ஜெயிச்சிட்டோமா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே செம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்னை மனுஷரு பிரதர், இந்த மாதிரி நான் சம்பவங்கள் எல்லாமே செஞ்சதுக்கு அப்படின்னு மெயில் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீ எதுவுமே ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அதுக்கு தான் நீ இதெல்லாமே பண்ணிக்கிட்டே அப்படின்னு லொடேசில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மெர்லினுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. மில்லேடி மெர்லின் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனர் கேட்டுட்டு இருக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மெலியதாஸ் கிட்ட அதிகமாக லிக்கர் வாங்கி சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே சரியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் இந்த இடத்துல ரொம்பவே தமாஷா பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் ஹென்ரிக்சன் நீங்கள் மார்கரெட்டாவுக்கு கில் தண்டருக்கு பண்ணது ரொம்பவே நன்றி அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லும்போது இதெல்லாமே நான் கிங்கோட கேட்ச் ஃபைல் இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவனுக்கு எதுவுமே புரியல, அந்த கேட்ச் ஃபைல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹாக் அவளோட டிரான்ஸ்போர்ட் பவரை பயன்படுத்தி அவள் ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்றா. அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனாக மாறுறா. அங்கே மேலே பறந்து போய்கிட்டு ஹே மெலிதாஸ் எதுக்காக என்ன உள்ளே இருக்கிற, டக்குனு வெளியே உனக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எலிசபெத்தோட அந்த கேர்ஸ் முடியறதுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது, அவள் செத்துருவா, டப்புனு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக் கூப்பிட்டு இருக்குது. அட என்னப்பா அது, இந்த கக்கூன் மேலே உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து வாரி போடுது, அப்படியே எல்லாத்தோட மூச்சும் அப்படியே நிற்குது. ஏன்னா இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. உள்ளே மெலிதாஸ் இருக்கான்னு நினச்சிட்டு தானே இத்தனை போராட்டம் பண்ணி சீல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க. மெலிதாஸ் நிஜமாலுமே அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பிரதர், நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், இப்போ நீ என்னோட ப்ராமிஸை காப்பாற்றியாகணும் அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.